ஹாய், வெல்கம் டு ராஜ் மீடியா பவர்ஸ் மக்களே. எப்படி இருக்கீங்க? ஏன்னா மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லை. ஸோ அதனால் ஸ்லோவாகவே போட்டு ஒன்றும் எனக்கு அதை பற்றின இஷ்யூஸ் கிடையாது. இப்போது ஆக்சுவலாக எமர்ஜென்சியாக ஏன் நான் இப்போ ஒரு பதிவுக்காக நான் கால் பண்ணேன்னா, சிவசங்கரி டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து சேம் சிவசங்கரி நான் ஏற்கனவே அலிகேட் பண்ணிகிட்ருக்க ஒரு பொம்பளை திரும்பவும் என்ன பண்ணுறா, இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறா. சிட்டி சிவில் கோர்ட்டில் சிவில் ஷூட் பெண்டிங்கில் இருக்கும்போது சிவசங்கரி டாக்ஸ்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வீடியோ பண்ணுறா. அவள் பேரில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சைடில் பார்க்குற ஸ்க்ரீனில் நீங்கள் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் நாங்கள் லாகின் பண்ணியிருக்கோம். இதில் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படலை. இப்போ இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவசங்கரி. நான் எப்படி என்னோடய சேனலை ப்ரமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னோடய உண்மைகள், என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே லீகலாக இருக்குது. என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ வீடியோ போட்டு வீடியோவை எடுத்து நீ பையர் பேரை சொல்லி செல்லர் பேரை சொல்லி நீ என்ன பண்ண போகிற? ஆல்ரெடி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அத்தனை எஃப்ஐஆரையும் கொண்டு நீ காட்டின. எல்லாமே ஸ்குவாஷ் பண்ணி ஸ்குவாஷ் ஆர்டர் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். எல்லாமே ஸ்குவாஷ் ஆகிடுச்சு. நீ இதுக்கப்புறம் பணத்துக்காக என்ன தான் பண்ண போகிற? என்னை பற்றி வீடியோ போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, சிவில் கேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. யாரோ ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வர, நாளைக்கு நான் அந்த அட்வொகேட் மேலே பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் போகிறேன். அந்த அட்வொகேட் யார், என்ன டீட்டெயில்ஸ் நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர்ஸ் ஸ்குவாஷ் ஆகிடுச்சு. தாக்ஷாயினி எஃப்ஐஆர்ன்றீங்க. நீங்கள் அட்வொகேட்டு தானா? தாக்ஷாயினி எஃப்ஐஆரில் யார் A1 அக்யூஸ்டாக இருக்காங்க? உங்கள் கிளைண்ட்டு காஞ்சனா தான் அங்கே அக்யூஸ்டு. 8 lakhs அமௌண்ட்டை வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்கலன்றதுனால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதை ஏன் எஃப்ஐஆராக ஃபால்ஸ்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? நாளைக்கு உங்கள் பேரில் நாங்கள் பார் கவுன்சிலில் டெஃபினெட்லி கம்ப்ளைண்ட் போயிடுவோம் மேடம். ஏன்னா யூ ப்ரொவைடிங் என்ன ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ். ஆஃப்டர் தட் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் என்னுடைய டெஃபமேட்டரியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் வெரி ராங். ஸோ அதுக்காக தான் எமர்ஜென்சி வீடியோ போட்டேன். இமீடியட்டாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்பாலஜிஸ் வீடியோ போட்டுருங்க. நான் என்னோடய லீகல் ப்ரொசீடிங்ஸை நிப்பாட்டிடுறேன். என் பர்சனல் மேட்டர், தட் இஸ் மை அப்பான் மீ. என் பர்சனல் மேட்டருக்குள்ளே தலையிடுறதுக்கு உங்கள் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நாளைக்கு நோட்டீஸ் வரும், இன்க்ளூடிங் ஏதோ அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் காட்டினாங்க, அவங்களுக்கும் சைபர் கிரைமில் நோட்டீஸ் போகும். அவங்க ஒரு விஷயம் பண்ண அவங்க அனுபவிப்பாங்க. நன்றி மக்களே. இது ஒரு எமர்ஜென்சி பதிவு தான். ஸோ ஜஸ்ட்டு நான் இது அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அதுக்காக ஒரு டிஃபென்ஸ் வீடியோ மாதிரி நான் என்னோடய ஆர்டர்ஸ் காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். தயவு செஞ்சு என்ன மாதிரி இன்னசென்ஸ் பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வீடியோ போடுறதுனால நான் ஷாக் ஆகலை. ஐ அப்ரிஷியேட். நாளைக்கு வரட்டும், எல்லாமே சைபர் கிரைம்லேயும் கோர்ட்லேயும் அவங்க கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க. தயவு செஞ்சு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் வாங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் உண்மையாக உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து சொல்ல முடியும். இந்த மாதிரி போலி சேனல்ஸை நான் வெளிப்படையாக மக்கள் முன்னாடி கொண்டு காட்டணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.